அவர் கழுத்தைச் சுற்றி கைகளை போட்டு என்னை இழுத்த அந்த தருணம் என் வாழ்வில் மறக்க முடியாத ஒன்றாக மாறிப்போனது. ரேவதி ஆண்டியின் உதடுகள் என் உதடுகளை தொட்ட அந்த முதல் முத்தம் மென்மையாகவும் ஆழமாகவும் இருந்தது. அவரது மூச்சு காற்று என் முகத்தில் படர்ந்தது. மல்லிகை பூ வாசனை கலந்த அந்த மனம் என்னை மயக்கத்தில் ஆழ்த்தியது. நான் அவரை இன்னும் இறுக பிடித்துக் கொண்டேன். அவரது உடல் என் உடலோடு ஒட்டி இருந்தது. அந்த நீல புடவையின் மென்மை என் கைகளில் உணரப்பட்டது. ரேவதி என்று நான் மெல்லிய குரலில் அவரது பெயரை உச்சரித்தேன். இதுவரை ஆண்டி என்று அழைத்தவனுக்கு இப்போது அவரது பெயர் நாவில் இனிமையாக ஒலித்தது. அவர் என் உதடுகளை விட்டு விலகி என் கண்களை பார்த்து சிரித்தார். அந்த சிரிப்பில் குறும்பும் ஆசையும் சற்று வெட்கமும் கலந்திருந்தது. இனிமே ஆண்டின்னு கூப்பிடாதே, ரேவதின்னு கூப்பிடு என்று அவர் தழுதழுத்த குரலில் சொன்னார். அவரது கைகள் என் முதுகில் மெதுவாக வருடின. அந்த வருடல் என் உடல் எங்கும் ஒரு மின்சார பாய்ச்சலை ஏற்படுத்தியது. நாங்கள் சோபாவில் அமர்ந்திருந்தோம். தடியு இப்ப அது போதவில்லை போல் இருந்தது. அவர் மெதுவாக எழுந்து என் கையை பிடித்து இழுத்தார். வா உள்ளே போலாம் என்று சொல்லி பெட்ரூம் பக்கம் அழைத்துச் சென்றார். அறைக்குள் நுழைந்ததும் மெல்லிய விளக்கொளி மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. படுக்கை சுத்தமாக விரிக்கப்பட்டிருந்தது. அறையில் லேசான அகில் வாசனை பரவி இருந்தது. அது என் மனதை இன்னும் ஆழமாக்கியது. ரேவதி என்னை படுக்கையில் அமர வைத்ததானும் அருகில் அமர்ந்தார். அவரது கண்கள் என்னை விழுங்குவது போல பார்த்தன. அந்த பார்வையில் ஆசையும் காதலும் சற்று பயமும் கலந்திருந்தது. நேத்திருந்து இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ வருவியான்னு தெரியல. ஆனா வந்துட்டியே என்று சொல்லி மீண்டும் என்னை அணைத்தார். அந்த அணைப்பில் அவரது உடல் சூடு என் உடலுக்கு பரவியது. என் கைகள் அவரது புடவையின் மடிப்புகளில் பயணித்தன. மெதுவாக, மிக மெதுவாக அவர் என் சட்டையை கலைந்தார். நான் அவரது புடவையை விளக்கினேன். அவரது மென்மையான சதை என் கைகளில் தொடும்போது மின்சாரம் போல ஓடியது. மெதுவா, ரொம்ப நாளா இப்படி ஒரு தொடுதல் இல்லை என்று அவர் பெருமூச்சு விட்டார். அந்த பெருமூச்சில் அவரது தனிமையின் ஆழம் தெரிந்தது. நான் அவரை மெதுவாக படுக்கையில் படுக்க வைத்தேன். அவரது உடலின் ஒவ்வொரு வளைவும் எனக்கு புதியதாக தெரிந்தது. அவர் என் மார்பில் முகத்தை புதைத்து மெல்லிய முத்தங்களை பொழிந்தார். நான் அவரது இடுப்பை தழுவி மசாஜ் செய்வது போல வருடினேன். ஆனால் இம்முறை அது வலி நீக்குவதற்கு அல்ல, இன்பம் தருவதற்கு. அவர் கண்கள் மூடியிருந்தன. உதடுகளில் மெல்லிய புன்னகை. உன்னோட கைகள் மேஜிக் மாதிரி என்னை மறுபடி உயிர்ப்பிக்குது என்று முணுமுணுத்தார். நான் அவரது கழுத்தில் முத்தமிட்டேன். அவர் உடல் சிலிர்த்தது. அறையில் எங்கள் மூச்சு சத்தம் மட்டுமே கேட்டது. வெளியே மாலை பொழுது இருண்டு கொண்டிருந்தது. நேரம் செல்லச் செல்ல எங்கள் நெருக்கம் ஆழமானது. அவர் என்னை மேலே இழுத்து என்னோடு ஆகு என்று கிசுகிசுத்தார். நாங்கள் ஒன்றாக இணைந்த அந்த தருணம் சொர்க்கம் போல இருந்தது. அவர் விடும் மென்மையான அலறல்கள், என் பெயரை உச்சரிக்கும் குரல் எல்லாமே என்னை மயக்கத்தில் ஆழ்த்தின. அந்த இன்ப அலைகள் நம்மை இருவரையும் சூழ்ந்து உலகத்தை மறக்கச் செய்தன. மாற்று பிறகு ஆனந்தத்தில் சோர்ந்து ஒருவரை ஒருவர் அணைத்தபடி படுத்திருந்தோம். அவர் என் மார்பில் தலையை வைத்து இது கனவா நிஜமாவா என்று கேட்டார். நான் அவரது தலையை வருடி நிஜம்தான், இனிமே எப்பவும் இப்படித்தான் என்றேன். அவர் சிரித்து நாளைக்கும் வா, இன்னும் நிறைய இருக்கு என்றார். நான் தலையே ஆற்றினேன். அந்த இரவு முழுவதும் நாங்கள் பேசினோம். அவரது கடந்த காலம், தனிமை, கணவரோடு ஏற்பட்ட வேறுபாடுகள் எல்லாவற்றையும் பகிர்ந்தார். நானும் என் வாழ்க்கையைச் சொன்னேன். அந்த பகிர்வு எங்களை இன்னும் நெருக்கமாக்கியது. மறுநாள் காலை நான் வீட்டுக்கு திரும்பிய போது என் மனம் முழுவதும் ரேவதியிடமே இருந்தது. வேலைக்கு போகும்போதும் அவரது நினைவு வந்து கொண்டே இருந்தது. மாலையாகவும் வரை பொறுமை இல்லை. சரியாக நேரத்துக்கு அவர் வீட்டுக்கு போனேன். இம்முறை கதவை தட்டினேன். அவர் உடனே திறந்தார். இன்று சிவப்புச் சேலையில் இருந்தார். கண்களில் காத்திருப்பு தெரிந்தது.
வா உள்ளே என்று இழுத்து கதவை சாத்தினார். உடனே என்னை அணைத்து முத்தமிட்டார். இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்று சொல்லி சமையலறைக்கு அழைத்துச் சென்றார். டேபிளில் எனக்கு பிடித்த உணவுகள் சிக்கன் பிரியாணி, ரசம், பாயாசம் எல்லாம் தயார். நீ பிடிக்கும்னு செய்தேன் என்றார். நாங்கள் சேர்ந்து சாப்பிட்டோம். அவர் எனக்கு ஊட்ட நான் அவருக்கு அந்த சாப்பாட்டின் இனிமை எங்கள் உறவை இன்னும் ஆழப்படுத்தியது. சாப்பிட்ட பிறகு மீண்டும் பெட்ரூமுக்கு இம்முறை இன்னும் ஆழமான அனுபவம். அவர் என்னை புதிய வழிகளில் இன்பம் தர கற்றுக் கொடுத்தார். அவரது தொடுதல்கள், முத்தங்கள், கிசுகிசுப்புகள் எல்லாமே புதிதாக தெரிந்தது. நாட்கள் செல்லச் செல்ல எங்கள் உறவு வலுப்பெற்றது. ரேவதி எனக்கு காதலியாக, நண்பராக, எல்லாமாக மாறினார். அவர் தனிமையை நான் நிரப்பினேன். நான் அவர் அன்பில் மூழ்கினேன். ஒரு வார இறுதியில் மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. வானம் கருப்பாக மாறி திடீரென்று பெரும் மழை கொட்டத் தொடங்கியது. நான் அவரது வீட்டுக்கு போக முடிவு செய்தேன். உடல் முழுக்க நனைந்த கதவை தட்டினேன். ரேவதி உடனே கதவை திறந்தார். இன்று அவர் வெள்ளை நிற சேலையில் இருந்தார். ஈரமாக மாறி இருந்தது போல தெரிந்தது. இல்ல, அவர் சற்று முன்தான் குளித்து முடித்திருந்தார். தலை நனைந்திருந்தது. முடி சரிந்து இறங்கியிருந்தது. அந்த தோற்றம் என்னை மயக்கியது. வா உள்ளே, இப்படி நனைஞ்சிட்டியே என்று சொல்லி என்னை இழுத்து அணைத்தார். அவரது உடல் சூடு என் நனைந்த உடலுக்கு ஆறுதலாக இருந்தது. அந்த அணைப்பில் மழையின் குளிர் மறைந்தது. அவர் எனக்கு ஒரு துண்டு கொடுத்து, உடைகளை மாற்றிக்கோ, உன் கணவரோட சில டிரஸ் இன்னும் இருக்கு, அதை போட்டுக்கோ என்றார். நான் மாற்றிக்கொண்டு வந்ததும் அவர் சூடான காபி தயாரித்துக் கொடுத்தார். நாங்கள் சோபாவில் அமர்ந்து பேசினோம். இந்த மழையில் எப்படி வந்தே, வீட்டில யாரும் கேட்கலையா என்று கவலையோடு கேட்டார். இல்ல அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்க, நான் உன்னை பார்க்காமல் இருக்க முடியல என்றேன். அவர் சிரித்து என் தலையை தடவினார். மழை சத்தம் வெளியே அதிகமாகிக் கொண்டிருந்தது. ஏசியை ஆஃப் செய்து ஜன்னலை திறந்து வைத்தோம். குளிர்ந்த காற்றும் மழை துளிகளும் உள்ளே வந்து அறை முழுவதும் மழையின் வாசனை பரவியது. ரேவதி என் அருகில் இன்னும் நெருக்கமாக வந்து அமர்ந்தார். அவரது தலை என் தோளில் சாய்ந்தது. இப்படி ஒரு மழை நாள்ல நீ இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு என்று மெல்லிய குரலில் சொன்னார். நான் அவரது இடுப்பை தழுவினேன். அவர் உடல் லேசாக சிலிர்த்தது. இன்னும் அந்த சுழுக்கு வலி இருக்கா என்று குறும்பாக கேட்டேன். இல்ல, ஆனா நீ மசாஜ் பண்ணா தேவைப்படும் போல இருக்கு என்று சிரித்தார். நாங்கள் பெட்ரூமுக்கு சென்றோம். இம்முறை மழைச்சத்தம் பின்னணியில் இசையாக ஒலித்தது. அவர் சேலையை மெதுவாக கலைந்தார். நான் அவரை அணைத்தேன். எங்கள் உடல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தன. மழைத்துளிகள் ஜன்னலில் அடிப்பது போல எங்கள் இன்பமும் தாளம் போல நடந்தது. அவரது முதுகில் நகங்களால் லேசாக கீறினேன். அவர் என் கழுத்தில் முத்தமிட்டார். ரேவதி, நீ எனக்கெல்லாம் என்று முணுமுணுத்தேன். அவர் கண்கள் கலங்கின. ஆனந்த கண்ணீர். நானும் உன்னை விட்டிருக்க முடியல. நீ என் வாழ்க்கையை மறுபடி வண்ணமாக்கிட்டே என்றார். அன்றிரவு முழுக்க நாங்கள் தூங்கவில்லை. ஒருவரை ஒருவர் ஆராய்ந்து புதிய இன்பங்களை கண்டுபிடித்தோம். ரேவதி கர்ப்பமாக இருப்பதை அறிந்த அந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முறையாக அமைந்தது. முதலில் அதிர்ச்சி, பிறகு மகிழ்ச்சி, பின்னர் யதார்த்தத்தின் கவலைகள். ரேவதி என் கைகளை இறுக பிடித்து, இது நம்ம குழந்தை, நாம சேர்ந்து வளர்க்கப் போறோம் என்றார். நான் அவரை அணைத்து, நிச்சயம் எதுவாக இருந்தாலும் நாம சந்திப்போம் என்று உறுதி அளித்தேன். முதல் சில வாரங்கள் இரகசியமாகவே இருந்தது. ரேவதியின் உடலில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன. காலை வாந்தி, உணவு பழக்க மாற்றம், சோர்வு. நான் அவருக்கு உதவியாக இருந்தேன். மாலைகளில் வந்து சமையல் செய்து வீட்டை பெருக்கி அவரை கவனித்துக் கொண்டேன். அவர் எனக்கு பிடித்த உணவுகளை செய்தார். இரவுகளில் அவர் வயிற்றில் கை வைத்து, நம்ம பிள்ளை எப்படி இருக்குமோ என்று கனவு கண்டோம். ஆனால் சமூகத்தின் பார்வை எங்களை விட்டு விலகவில்லை.
அக்கம் பக்கத்தில் பேச்சு அடிபட ஆரம்பித்தது. ரேவதியின் முன்னால் கணவர் மீண்டும் போன் செய்தார். ரேவதி தைரியமாக உண்மையை சொல்லிவிட்டார். என் வீட்டிலும் பெரிய சண்டை வெடித்தது. அப்பா கோபத்தில் வீட்டை விட்டு போ என்றார். நான் வீட்டை விட்டு வெளியேறி நேராக ரேவதி வீட்டுக்கு சென்றேன். அங்கு ரேவதி என்னை அணைத்து அழுதார். இதுதான் நடக்கும்னு தெரியும். ஆனா நாம தைரியமா எதிர்கொள்வோம் என்றார். நாங்கள் சேர்ந்து ஒரு புதிய திட்டம் போட்டோம். வேறு ஊருக்கு போய் புதிய வாழ்க்கை தொடங்குவது. நான் வேலையை ராஜினாமா செய்தேன். ரேவதி வீட்டை விற்றார். சில மாதங்களில் நாங்கள் சென்னை அருகில் ஒரு சிறிய டவுனுக்கு குடிபெயர்ந்தோம். அங்கு ஒரு சிறிய வீடு வாடகைக்கு எடுத்தோம். புதிய ஊரில் யாரும் எங்களை அறியவில்லை. நாங்கள் கணவன் மனைவி போல வாழ ஆரம்பித்தோம். ரேவதி என்னை கணவரே என்று அழைக்க ஆரம்பித்தார். நான் அவரை ரேவு என்று செல்லமாக கூப்பிட்டேன். அவர் வயிறு நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டே வந்தது. நான் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று ஸ்கேன் செய்தோம். டாக்டர் சிரித்தபடி ஆண் குழந்தை என்றார். ரேவதி மகிழ்ச்சியில் கண்கள் கலங்கி அழுதார். கர்ப்ப காலத்தில் அவரது உடல் நலத்தை மிக கவனமாக பார்த்து கொண்டேன். மசாஜ் செய்தேன், பழங்கள் வாங்கி வந்தேன், நடைப்பயிற்சிக்கு அழைத்துச் சென்றேன். இரவுகளில் அவர் வயிற்றில் கை வைத்து குழந்தையோடு பேசுவேன். அப்பா இங்கதான் இருக்கேன், சீக்கிரம் வா என்று சொல்லுவேன். ரேவதி சிரித்து நீ ரொம்ப நல்ல அப்பாவா இருப்பே என்றார். 9வது மாதம் வந்தது. ஒரு இரவு ரேவதிக்கு வலி ஆரம்பமானது. நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்றேன். சில மணிநேர போராட்டத்திற்கு பிறகு எங்கள் மகன் பிறந்தான். அழுது கொண்டு வெளியே வந்த அந்த சின்னஞ்சிறு உயிரை பார்த்ததும் என் கண்களில் நீர் வந்தது. ரேவதி சோர்ந்து படுத்திருந்தார். ஆனால் முகத்தில் மகிழ்ச்சி ததும்பியது. அவனுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று ரேவதி கேட்டார். நாங்கள் முடிவு செய்தோம். ஆரவ். ஆரவ் வளர வளர எங்கள் மகிழ்ச்சியும் பெருகியது. அவன் முதல் சிரிப்பு முதல் புரளி முதல் அம்மா அப்பா எல்லாமே எங்கள் வாழ்க்கையின் அழகான தருணங்கள். 1 வருடம் கழித்து நாங்கள் சட்டப்படி திருமணம் செய்து கொண்டோம். சிறிய அளவில் நெருங்கிய நண்பர்களுடன் ரேவதி வெள்ளைச் சேலையில் அழகாக இருந்தார். நான் அவருக்கு மஞ்சள் கயிறு கட்டினேன். இனிமே நீ என் மனைவி என்றேன். அவர் கண்கள் கலங்கின. நாட்கள் மாதங்கள் வருடங்கள் சென்றன. ஆரவ் பெரியவன் ஆனான். பள்ளி, விளையாட்டு நண்பர்கள், நாங்கள் ஒரு சாதாரண குடும்பமாக வாழ்ந்தோம். வயது வித்தியாசம் யாருக்கும் தெரியவில்லை. ஏனெனில் எங்கள் காதல் அதை மறைத்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் நிம்மதியாக மட்டும் இருப்பதில்லை. ஆரவ் 6-7 வயதான போது ரேவதியின் உடல்நிலை சரியில்லாமல் போனது. சோதனைகளில் சின்ன டியூமர் இருப்பது தெரிந்தது. ரேவதி தைரியமாக சிகிச்சையை எதிர்கொண்டார். சீக்கிரம் குணமாகிடுவேன். ஆரவுக்கு அம்மா வேணும்ல என்றார். நான் முழு நேரமும் அவரோடு இருந்தேன். சில மாத போராட்டத்திற்கு பிறகு ரேவதி குணமடைந்தார். அந்த நோய் எங்களை இன்னும் நெருக்கமாக்கியது. அதன் பிறகு நாங்கள் வாழ்க்கையை இன்னும் அதிகமாக கொண்டாடினோம். ஆரவின் பிறந்த நாள், பூங்கா, கடற்கரை, மலை பயணங்கள் எல்லாம் ரொமாண்டிக்காக இருந்தது. ஆரவ் டீனேஜ் ஆனபோது அவனுக்கு எங்கள் கதையை சொன்னோம். அவன் ஆச்சரியத்தோடு அப்பா நீங்க ரொம்ப தைரியமானவங்க என்றான். இப்போது ஆரவ் கல்லூரிக்கு போனான். வீடு கொஞ்சம் காலியாக தோன்றியது. ரேவதியும் நானும் மீண்டும் இருவர் மட்டும். இப்போ மறுபடி ஹனிமூன் மாதிரி என்று ரேவதி குறும்பாக சொன்னார். நாங்கள் லாங் ட்ரிப் போனோம். கேரளா பேக் வாட்டர்ஸில் ஹவுஸ் போட்டில் தங்கினோம். இரவு நட்சத்திரங்களை பார்த்தபடி காதலித்தோம். ஒரு மாலை அதே மழை பெய்யும் நேரத்தில் ரேவதி என் தோளில் சாய்ந்து நிலைச்சு பாரு, ஒரு இடுப்பு சுழுக்கு எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றிட்டது என்று சிரித்தார். நான் அவரை அணைத்து அது சாகை இல்ல, அது நம் அதிர்ஷ்டம் என்றேன். எங்கள் காதல் இன்னும் தொடர்கிறது.